Hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. நம்ம பார்க்க போறது பருப்பு பக்கோடா. அதுக்கு தேவையான ingredientsல பார்த்தறலாம். கடலை பருப்பு, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், ஆயில், சோம்பு, உப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, புதினா. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பக்கோடா அப்படிங்கிறது கடலை பருப்பில் வந்து ஊற வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து வெங்காய பக்கோடா அது இல்லாமல் நிறையா விதமான பக்கோடா பண்ணியிருப்போம். இந்த பருப்பு பக்கோடா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இப்போ ஒரு பக்கோடா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 2 மணி நேரம் இது ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை மினிமம் 2 hour ஆச்சு ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 3 hours 4 hours ஊற வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 2 மணி நேரத்துக்கு கம்மியாக ஊற வைக்க வேண்டாம். 1/2 கப் கடலைப்பருப்பு தான். 1/2 கப் ஊற வச்சாலே நமக்கு இந்த அளவுக்கு வந்துடும். 1/2 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சோம்பு, அவ்வளோதான். இதை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு தண்ணி வந்து தேவைப்பட்டால் தெளிச்சுக்க மட்டும் செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டு இதில் தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. இதை கொஞ்சமாக குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை பல்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து அவ்வளோக்கா தேவையே படாது. நீங்கள் 1-2 தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு அடிச்சிருங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி குறைன்னு அரைஞ்சால் போதும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து இப்போ நம்ம கடலைப்பருப்பில் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு வடை மாதிரி தான் அப்படின்னு நினைக்கல நீங்கள். ஆனால் நம்ம வடைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போடுவோம். அது இல்லாமல் வரமிளகாய், பூண்டு அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் எதுவும் நம்ம இங்கே சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் வந்து அதனால் பக்கோடானாலே வெங்காயம் அந்த நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால் நீளமாக அரிஞ்சு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே 4 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி, அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க, அது சேர்த்திடலாம். அடுத்து கறிவேப்பிலை கொஞ்சமாக அதுவும் சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த பக்கோடாவுக்கு புதினா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப்பு ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக கிள்ளி எடுத்துக்கோங்க போதும். ஒரு 20 இலை இருக்க மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, அதுவும் பொடியாக சாப் பண்ணது. அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்திட்டு நல்லா நம்ம கைவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆனோன்னா எப்போவுமே இந்த வடை பக்கோடாக்கெலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பக்கோடாக்கு வந்து உதுத்துடும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு அதை வந்து அப்படியே உதுத்து விட்டுடலாம். சின்னதாக ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே வந்து உதுத்து விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து நமக்கு திருப்பிலாம் போடணுன்னு இல்லை, நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க போதும். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறினோன்னு நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு சொல்லிட்டு மழை பெய்கிற டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மழைக்கு இதமாக. இந்த கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பருப்பு பக்கோடா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.